ஐயோ, நம்ம வேறு இன்னைக்கு எல்லாரையும் பார்த்து வந்துச்சுல. ரொம்ப நேரம் உட்காந்து வேறு கதை பேசிட்டாமே. உள்ளே போனால் அத்தை ரொம்ப திட்டுவாங்களோ. மழை வேறு பெஞ்சிருக்கு. இந்த ரெண்டு குரங்கு என்ன கொடுமை பண்ணி வச்சதுன்னு தெரியல. சரி, போய் பார்ப்போம். சரி சரி, திட்டுறது யார்? நம்ம அத்தை தானே. திட்டுனா திட்டிட்டு போட்டோம். நம்ம அத்தைக்கிட்ட திட்டு வாங்குறது என்ன புதுசா? 12 வருஷமாக திட்டு வாங்குறோம். பழகிருச்சு எல்லாம். இதுக்கெல்லாம் கவலைப்பட்டா உயிர் வாழ முடியுமா இந்த உலகத்தில்? சரி சரி, அரசியல் இதெல்லாம் சாதாரணம். சரி, நம்ம போய் நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். என்ன மருமகளே, இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டேன்? இன்னும் கொஞ்ச நேரம் இருந்து கூட வந்திருக்கலாம்ல. உன் பிள்ளைங்களையும் என்கிட்ட விட்டுட்டு போயிட்டா வயசான காலத்தில். அதுக்கு 2 படுத்த பாடு. சீக்கிரம் போய் சேர்ந்துருவேன் போலண்ணா. வீட்டில் எந்த வேலையும் செய்யாத, அப்படியே நல்ல ஊரை மட்டும் சுற்றிட்டு வா. என்ன பண்ணுறது, என் தலையில் தெரியலாம். போய் உன் பிள்ளைங்களை பாரு என்ன பண்ணுதுன்னு. இப்படிதான் கோபத்தில் இவ்வளோ அழகாக இருக்கீங்க. இன்றைக்கி என்ன புதுசாக 20 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கீங்க. எப்படி அந்த அழகை எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? சரி சரி, போய் வேலையை பாரு. எப்பா எப்படியோ அந்த அத்தையை சமாளிச்சாச்சு. நம்மளும் தான் நடிக்கிறோம் 12 வருஷமா. எப்படி விட்ட போடணும் நமக்கு என்ன தெரியாமையா இருக்குது. சரி சரி, நம்ம பெற்றதுங்க என்ன பண்ணுறது போய் பார்ப்போம். டேய், எவ்வளோ நேரமாக நீ டிவி பார்த்துக்கிட்டு இருக்க? எனக்கு கூட, நான் இப்போ சீரியல் பார்க்கணும். கிரிக்கெட் காலையிலேருந்து நீ தானே பார்க்க. நான் டிவியே பார்க்கல. எனக்கு கூட, நான் இப்போ பார்க்கணும். ஒழுங்கா அண்ணேன்னு சொல்லி நான் தரேன். இல்லைன்னா ரிமோட்டை தூக்கி ஸ்லாப்பில் போட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். அண்ணேன்னு சொல்கிறியா எப்படி? இவனை அண்ணேன்னு சொல்லணுமாமா? அண்ணேன்னு எனக்கு அப்படி ரிமோட்டும் வேண்டாம், சீரியலும் பார்க்கவே வேண்டாம். அப்போ இரு, நான் ரிமோட்டு தர மாட்டேன். நான் கிரிக்கெட் தான் பார்ப்பேன். பார்க்கணுன்னா பாரு, இல்லைன்னா வெளியே போ. நான் எதுக்கு வெளியே போகணும்? நீ இப்போ வெளியே. இது எங்கள் அப்பா வீடு, நீ வெளியே போ. நான் அப்போவே இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். டிவி ரிமோட்டை தர மாட்டேங்க அண்ணன்னு சொல்கிறேன். என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன்?